ஆஃப் த பாயிண்ட்ஸ் வந்து சந்தியா அப்புறம் வந்து ராஜி மேம் எல்லாரும் சொல்லிட்டாங்க. பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிவ் மை பெர்ஸ்பெக்டிவ் அஸ் வெல். ம்ஹ்ம். எனக்கு தெரிஞ்சு இதுல வந்து போத் பாருக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. சேனலுக்கு தான் பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. ஐ வில் இவாலுவேட் போத் அண்ட் ஐ வில் டெல் யூ மை தாட்ஸ். எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த லாஸ்ட் 2 வீக்ஸ்ல வந்து சேனலுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. டிஆர்பி வந்து இஸ் லைக் டோட்டலி கான். என்னதான் வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. செலிப்ரேஷன் அது டாஸ்க் என்னென்னமோ. பட் நத்திங் இஸ் பிக்கிங் அப். ஒன்லி சேவிங் கிரேஸ் வாஸ் வியானா. அது நல்லா போச்சு. அதனால ஏதோ கொஞ்சமாவது பீப்புள் were டாக்கிங் அபவுட் இட். அதுல வந்து ஆனா சொன்ன மாதிரி ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹியூஜ் டிசப்பாயின்மெண்ட் டியூ டு த டிஆர்பி ட்ராப் இருந்திருக்கும். அதை ரெக்கவர் பண்றதுக்கு வேண்டியே தே வில் ட்ரை டு மில்க் பாரூஸ் கண்டென்ட்ஸ் இந்த ஃபினாலே. ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் அவங்க அவளை கூப்பிடுறாங்கங்கிறதே வந்து ப்ராபப்ளி ஃபார் டிஆர்பி தான். இப்போ இந்த 2 வீடியோ எடிட் பண்ணும்போதே சொல்லியிருப்பாங்க எடிட்டர்ஸ், எங்களால பாரு இல்லாம ஒன்றும் லைக் தே மைட் ஹவ் ரியலைஸ்ட் தட் ஹவு பிக் ஆஃப் அன் இம்பாக்ட் ஷி வாஸ். அண்ட் இன்னும் ஃபைனல் இதுல வந்து இட் இஸ் கோயிங் டு பி ஹார்ட் ஃபார் தெம் டு கிரியேட் எனி ஃபர்தர் ஹைப் வித்தவுட் பாரு இன் இட். ஸோ இட் இஸ் வெரி எவிடென்ட் அவளை அவளை எதுலையுமே அவாய்டே பண்ண முடியல. ஸோ அதுக்காகவே வேண்டி தே வில் இன்வைட் ஹர். செகண்ட்லி இது வந்து கண்டிப்பா விஜேஎஸ்க்கு ஒயிட் வாஷ் தான். ஆல்சோ விஜேஎஸ்க்கு வந்து ஒரு ஈகோ பூஸ்டுக்கும் இருக்கலாம். தேர் மைட் பி அ சுச்சுவேஷன் வேர் ஹி வுட் ஃபர்தர் ட்ரை டு டவுன் ஹர் இன் சம் வே ஆர் தி அதர் அண்ட் மைட் நாட் டெலிகாஸ்ட் இட் ஜஸ்ட் ஸோ தட் ஹிஸ் ஈகோ இஸ் கைண்ட் ஆஃப் ஹாப்பி. ஏன்னா அவருக்கு அந்த எவிக் விஜேஎஸ் எல்லாம் கண்டிப்பா அதை வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கோம் டெஃபினெட்லி. And now he's so helpless that he can't bash Paru anymore. She's no longer in the program. So, probably he's seething. He wants a chance to, probably let it out or something. Definitely they will try to do something on that aspect. Also, maybe Aurora can win and, they might want to keep zoom on Paru and all that, as already mentioned. ஆனா பாருக்கு இதுல ஒரு அட்வான்டேஜ் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, இட் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு ஷீ டேக்ஸ் இட் on a personal level, how this would affect her in her career. If you had noticed, Vanitha Kalam வந்து first time around she had so much negativity. Yes, the channel is very powerful. They have lot of influence. They can manipulate literally anything. நம்மளே பார்த்துருக்கோம் இந்த ஒரு ஃபுல் சீசன் அவளை எவ்வளோக்கு எவ்வளோ நெகட்டிவ் பண்ண முடியும். அதை வச்சு எல்லா இந்த யூடியூபர்ஸும் வந்து இந்த இந்தியா கிளிட்ஸ் அவன் எல்லாரும் they have made a lot of money by just throwing her under the bus in every single situation. ஸோ ப்ராபப்ளி பாருக்கு இந்த வனிதாக்கு வந்து ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த ஒரு அந்த ஃபேமிலி ரவுண்ட்ல ஒரு ஒரு இமோஷனல் சாங், ஒரு கிட்ஸ் என்ட்ரி, அப்புறம் ஒரு திரும்ப ரீ என்ட்ரியில எதுவும் நடக்காத மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்களோட ஒரு பெர்செப்ஷன் அமங் த ஆடியன்ஸ் மாறிச்சு. தென் ஷி வெண்ட் ஆன் டு டூ திஸ் குக் வித் கோமாளி அண்ட் ஆல் தோஸ் ஸ்டஃப்ஸ். பட் yes, Paru might take this as an opportunity to kind of rebuild a little bit of good name. Already நிறைய மாறி இருக்கு. The tide has changed. The people are like literally they know that இது கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிருக்காங்க. Red card was too much and I can see that so many people are now opening up. But it also depends on how this will affect her in real time. அவளோட கெரியர்ல இது கண்டிப்பா இது ஒரு டிப் ஆகும் அப்படின்னா மேபி she might consider coming. If that case, yes, I think maybe it's her call. Also, there might be a chance that the channel might also hold her salary. In the red card no salary and மாதிரிலாம் சொல்லி பயமுறுத்திட்டு they might say like you can come and attend this and we'll give you the payment or whatever. Could be a reason. So all this can be contributing factor. ஆனா என்னோட personal opinion, Paru should not go. ஓகே. That's what I think. Yeah. And Kamru, of course, he has no other option. அந்த கானா வினோத் கம்ரு அந்த முஸ்தபா ஃப்ரெண்ட்ஷிப் இதுக்கெல்லாம் வேண்டியே அவனை வந்து தே வில் யூஸ் ஹிம் ஃபார் ஆல் தோஸ் கண்டென்ட்ஸ். ஃபினாலேல வந்து வினோத் கூட ரீயூனியன் பக்கத்துல உட்கார வச்சு இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். அண்ட் அவனுக்கு வேற வழி இல்லை. ஹி ஹேஸ் டு டிபெண்ட் ஆன் த சேனல். ஸோ ஹி வில் டெஃபினெட்லி கோ. பட் ஃபார் பாரு ஐ ஹோப் தட் she doesn't. But even if she does, I'm going to definitely support her for whatever decision she's going to take. Yeah. That's it, Tom. Thank you. தேங்க் யூ சோ மச் ரெகாலியா. அம்மா Hi, Tom. என்னம்மா Uh, தூங்கலையாங்க? it's a- எங்க இருக்கீங்க? இந்தியால தானே இருக்கீங்க?
ஆமா. இன்னைக்கு பொங்கல்னால கொஞ்சம் அப்படியே சாயங்காலம் எல்லாம் கபாலீஸ்வரர போயிட்டு சேவிச்சுட்டு, அங்கருந்து அப்படியே டின்னர் முடிச்சுட்டு, இந்த சர்வ மாயா மாயான்னு ஒரு மலையாள படம் இருக்குல்ல. அத 10:20க்கு தான் போட்டிருந்தான். அத பார்க்கும்போது தான் உள்ள போகும்போது தான் இந்த ஸ்பேஸ் பார்த்தேன். சரி இன்டர்வல் பிரேக்ல கூட கேட்டேன். ரொம்ப இன்ட்ரஸ்டிங் டாபிக்கா இருந்தது. சரி படம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தவொன்னே, ரொம்ப நல்லா பேசுனாங்க நெறைய பேர். அஞ்சலி, ராஜி எல்லாரும். ஆக்சுவலி அ எனக்கு கூட வந்து 2 நானும் 2 பாயிண்ட் சொல்லிட்டு வச்சுடுறேன். ம்ஹ்ம். ஐ ஃபெல்ட் வந்து ஓகே ஃபைன். சேலரி எல்லாம் வந்து அக்செப்டட். அதெல்லாம் வந்து பண்ணணும். எனக்கு இந்த விஜய் சேதுபதி மேல ஒரு சின்ன பயம் இருக்கு. என்ன பண்ணியிருப்பான்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து கமல்ஹாசன் மாரி கொஞ்சம் ஹானஸ்ட்டாவும் ஒரு பொம்பள பிள்ளைங்க மேல ஒரு கொஞ்சம் கூட அவனுக்கு வந்து ஒரு இதுவே இல்ல. நான் ஆக்சுவலா அவன் இவன் சொல்றதுக்கு மன்னிக்கணும். ஏன்னா நான் யாரையுமே அப்படி பேச மாட்டேன். பட் ஐ ஹேட் தட் கை டு த பீக். ஒரு குழந்தையுமே வந்து ஒரு அரோராவா இருந்தா கூட, அவன் ஜொல்லு விடுறதுக்காக அந்த பொண்ணுக்கு மேல நம்பிக்கை. இப்ப பார்த்தா அ ஐஸ் அப்பா போட்டிருக்காரு. ஹார்ட் பிரேக்கிங் எவிக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டுன்னு. அரோரா தான் நெனைக்கிறேன். அ இப்போ வந்து அந்த பொண்ணு கூட ஒரு தேவையில்லாம ஒரு ஹோப்ப குடுத்து இவ்வளோ தூரம் கூட்டிட்டு வந்து அது ஏதோ ஒண்ணு, ஏதோ பண்ணி இது வேற மாரி ஏதோ ஒரு கேம் விளையாடி இருந்தது. அது ஒழுங்கா கேஷ் பாக்ஸ் அத எடுத்துன்னு உருப்பட்டு போயிருக்கும் வெளியில. அத மனசையே கெடுத்து, அதுக்கு ஒரு ஹோப்ப குடுத்து, தேவையில்லாம போச்சு. அந்த பொண்டியும் போயிந்து முண்டாதேவடான்ற லெவல்ல போச்சு. அந்த காசும் போச்சு அந்த பொண்ணுக்கு. ஸோ, கம்மிங் டு த பாயிண்ட், இவன் என்ன பண்ணுவான்னு சொன்னா, அ வேற யாராவது ஒரு வேற ஒரு தேர்ட் பார்ட்டி பீப்பிளையோ, இல்ல கம்ரு கிட்டயோ வச்சு பார்வதிய ப்ளீஸ் பண்ண வைப்பான். கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ண வைப்பான். ஏன்னான்னு கேட்டீன்னா, இவங்க இதுக்கு வரலைன்னா, எந்த சேனல்லுமே அவங்களுக்கு ஒர்க் இருக்காது 2 இயர்ஸ்க்கு, 3 இயர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றதுக்கு தேர் இஸ் லாட் ஆஃப் பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஆ இது இன்விடேஷன் சேனல் மட்டும் குடுக்குதுன்னா, ஹோஸ்ட் இன்டரப்ட்டே பண்ண மாட்டாருன்னா, ஒரு நார்மல் திங். அவன் ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். மத்த இடத்துலலாம் அந்த நீங்க சொன்ன அந்த சீசன்லலாம் கமல் ஹோஸ்ட். அவரு கொஞ்சமாவது டீசென்ட்டா ப்ளே பண்ணியிருப்பாரு. இவன் வந்து டு த பாட்டம் லெவல் திவாகர விட கீழ பார்க்குறேன் நான் இவர. ஸோ அந்த லெவல்ல இவரு இறங்கி பண்ணுவான். அவனுடைய இமேஜ சேவ் பண்ணிக்கிறதுக்காக. ஏன்னா, அத லாஸ்ட் வீக் தான் அவர் அந்த மாரி பண்ணத நான் பார்த்தேன். அந்த வியன்னா மேட்டர். அதெல்லாம் ஒரு வியன்னா ஒரு சொன்ன விஷயத்துக்கே இவ்ளோ பேசினவரு. இன்னைக்கு இவ்ளோ பேரு போட்டிருக்காங்க. இவ்ளோ பேரு பேசுறாங்கன்னா, தன்ன நல்லவன்றதுக்கோ, தான் எடுத்த டிசிஷன் கரெக்ட்ன்னு சொல்லி ப்ரூவ் பண்றதுக்கோ, அ ஹி வில் ட்ரை எனிதிங். அதுக்கு பெரிய ட்ரம்ப் கார்டு வந்து கம்ருதீன். கம்ருதீன வச்சு கன்வின்ஸ் பண்ண ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணுவாங்க. செகண்ட்ஸு பின்னாடி இருக்கிற அவ ஏதோ எந்த சேனலோட டை அப் இருந்தாலோ தெரியல. அந்த சேனலோட பண்றதுக்கு கன்வின்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனா, இத மீறி, இத எல்லாம் மீறி பெருமாள் புண்ணியத்துல ஒருவேள அந்த பொண்ணு புத்திசாலித்தனத்தோட யூஸ் பண்ணி வரமாட்டேன்னு சொன்னா, சச் அ ஸ்லீப்பர் ஷாட் டு விஜய் சேதுபதி அண்ட் விஜய் டிவி. அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் நெனைக்கிற மாரி அந்த பொண்ணுக்கு எந்த வாய்ப்புமே கிடைக்காது இருக்காது. இங்க ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து எங்கெங்கெல்லாம் எப்போ எதிரிக்கு எதிரி நண்பன்ற லெவல்ல சன் டிவி செம்மையா வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இவங்க இத பண்ணவொன்னே அல்வா மாரி தூக்கி கூட்டிட்டு வந்து வச்சு, செம்மையா அவளுக்கு ப்ரோகிராம் எல்லாம் குடுத்து அவள பூஸ்ட் பண்ணி விட்டுடுவான். சன் டிவிக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இது மாரி ஆட்களுக்கெல்லாம் அவன் செஞ்சுருவான். ஸோ எனக்கு அந்த பயம் இல்ல. அந்த குழந்தைக்கு எதுவும் கிடைக்காதோன்ற பயம் கிடையாது. பட் அந்த பொண்ண பிளாக்மெயில் பண்ணதையும் மீறி, அவங்க பேரன்ட்டோ, அவங்க பிரதரோ அவள கூட சப்போர்ட் பண்ணி, "ப்ளீஸ் இத கேட்டுட்டு ஒரு வேள இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் அவள சப்போர்ட் பண்ணி தைரியம் குடுங்க. அவள அனுப்பாதீங்க. இவனுங்க டாய் மாரி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இனி இந்த மாரி எந்த குழந்தையும் நடத்தக்கூடாது." இந்த முறை டாம் ஐ அப்ரிஷியேட். நீ எடுத்த ஸ்டெப் இந்த ஸ்பேஸ்ல எடுத்தவங்க அஞ்சலி எல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த ரிவோக் போட்டிருக்க எல்லாத்தையும் நான் ரீட்வீட் பண்ணேன். இது சரியா உரைக்க வேண்டிய இடத்துல உரைச்சிருக்குது. இல்லன்னா இவனுங்க வந்து இத கூட செஞ்சிருக்க மாட்டாங்க. இனிமே அந்த மாரி யாருக்கும் எந்த குழந்தைக்கும் அவனுங்க பண்ணக்கூடாது. எப்ப பாரு போயிட்டு இருக்காங்க. இப்ப கம்ரு அசிங்கமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறான்னா, அவன் என்ன வேணா பண்ணுவான் அவனுக்காக.
அவனெல்லாம் ஒரு கேட்டகரியாவே சேர்த்துக்க முடியாது. அவன் போவான் பாரு, இதுல எங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா, இவன் எல்லா பொம்பள குழந்தை பாரு மட்டும் இல்ல, எல்லா பொண்ணுங்களையும் அசிங்கமா பேசியிருக்கான். அவன் வந்து தான் டான்ஸ் ஆடுறான்னா, அவனுக்கு கை குடுக்க ஒரு 10 பேர் போயிருக்கீங்களேடா! அதுல வந்து கொஞ்சமாவது யோசிக்க கூடாதா? அப்படி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ ஐ ஃபீல் ஷி ஷுட் நாட் கோ டவுன். அவ்வளோதான். டன். தேங்க் யூ சோ மச் மம்மி. ஐஸ் எங்க ஐஸ் ஓடி போனீங்க? ஆஃபீஸ் புரொடக்ஷன் இஷ்யூவா? புரொடக்ஷன் இஸ் புரொடக்ஷன் இஷ்யூ. ஆமாங்க. ஓகே. குட். ஓடிட்டே இருக்கு. ஸோ அதனால அதுக்கு போயிட்டேன். ம்ஹ்ஹ்ம். சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. உங்களுடைய கருத்து என்ன? போணும். பாரு போலாமா? வேணாமா? போலான்னா ஏன் போலாம்? போக வேணான்னா ஏன் வேணாம்? Um, I mean, it's her choice first. ஏன்டா, If it was உங்களைய கூப்பிட்டு இல்ல டாம். சொல்லுங்கடா. அப்படி கிடையாது ஆ. டாம். இல்ல. இது இது 2 விதமா பார்க்குறேன். ஓகேவா? ஒரு மனசு எப்படி சொல்றதுன்னா, "நோ ஷி ஷுட் நாட் கோ. வை ஷுட் ஷி கோ?" அந்த பொண்ணு எதுக்கு போகணும்? அந்த பொண்ண வந்து இருக்கிற வரைக்கும் உட்கார வச்சு கேவலப்படுத்தி என்ன பொறுத்த வரைக்கும் சேனல் வந்து இட்ஸ் அ ஹியூஜ் கார்ப்பரேட். ஓகே. கார்ப்பரேட்டுக்கும், எமோஷன்ஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்களுக்கு இதுக்கு டிஆர்பி இருக்கா? எனக்கு இதனால ரெவென்யூ இருக்கா? இது ஒண்ணு மட்டும் தான் அவங்களோட பார்வையா இருக்கு. அவங்களுக்கு வந்து அ அவங்க வந்து ரிவோக் ரெட் கார்ட் அவங்க வந்து திருப்பி ரிவோக் பண்ணுவாங்களா? அதெல்லாம் தெர் இஸ் நோ கேரண்டி நத்திங் வில் பி கிவன் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்படியே கூப்பிட்டாலும் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஆமா நாங்க அந்த இடத்துல தள்ளி இருந்திருக்க கூடாது. நாங்க தப்பு பண்ணிட்டோம்னு பேச வைக்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த ஆட்கள் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதனால ஒரு சமயம் பார்க்கும்போது எனக்கு, "நோ ஷி ஷுட் நாட் கோ. வை ஷுட் ஷி கோ?" ஏன்னா அந்த பொண்ண யூஸ் பண்ணினாங்க 90 டேஸு. கருவேப்பில கொத்து மாரி இந்தா எனக்கு வேணான்னு தூக்கி போட்டாங்க. இப்ப அவங்களுக்கு திருப்பி இப்ப டிஆர்பி இல்ல. பிகாஸ் த ஷோ இஸ் நாட் கோயிங் ரியலி குட். ஒரு ஃபைனல்ஸ் வீக் மாரியே இல்ல. ஏதோ அழுது வடிஞ்சுட்டு ஓடிட்டுருக்கு. ட்விட்டரே பார்க்க முடில. அவ்வளோ கேவலமா இருக்கு. ஒரு ஒரு "ஓ மை காட்! லுக் அட் திஸ் மொமெண்ட்" அப்படின்னு சொல்ற மாரி ஒரு மொமெண்ட்டே இல்ல. அப்படி ஓடிட்டு இருக்கறனால, இப்ப அவங்களுக்கு என்னன்னா, திருப்பி இவங்க 2 பேரோ, இல்ல ஒருத்தர் வந்தா கூட, "ஐயோ! கமருதீன் வந்துட்டானா? கமருதீன் வந்துட்டானா? ஐய்யய்யோ! என்ன என்ன பண்ண போறாங்க? என்ன பண்ண போறாங்கன்னு" ஒரு ஹைப் கெளம்பும். அத பார்க்கறதுக்கு ஒரு 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 ஆடியன்ஸ் செட் ஆஃப் ஆடியன்ஸ் வில் சிட் அண்ட் வாட்ச் அண்ட் see வாட் இஸ் ஹேப்பனிங். எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு டிஆர்பி முக்கியம். அதுக்காக அவங்க க என்ன குட்டி கர்ணம் அடிக்கணும்னாலும் அடிப்பாங்க. எல்லாம் பண்ணுவாங்க. அதனால என்ன பொறுத்தவரைக்கும் இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ சம்டைம்ஸ் ஐ ஃபீல் லைக் நோ ஷி ஷுட் நாட் கோ. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது, அம் அஸ் யூ நோ அதர் லாட் ஆஃப் பீப்பிள் செட், எஸ் அவளுக்கு மேபி ஃப்யூச்சர்ல வந்து மீடியா மைட் பி ஈஸியர் ஃபார் ஹர். பிகாஸ் திஸ் இஸ் அ ஹியூஜ் கம்பெனி, ரைட்? திஸ் இஸ் நாட் அ ஸ்மால் கம்பெனி. This is a huge company. So uh, might be a little easier. Might be a little easier. I'm not saying that they will revoke her red card. அவளுக்கு ஒரு மாஸ் ஏவி போடுவாங்க. இதெல்லாம் நான் எதுவுமே எதிர்பார்க்கல. Because none of this will happen. None of this will happen. Because இவங்க வந்து அத திருப்பி எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்கன்னா, மதிக்கவே மாட்டானுங்க அந்த டிவிய யாரும். அடுத்ததுலேருந்து எவனும் எவனும் ஷோ பார்க்க மாட்டான். வேண்டாம். நீங்க இஷ்டத்துக்கு குடுப்பீங்க. அப்புறம் இஷ்டத்துக்கு எடுப்பீங்க. அப்படின்னு அந்த கேள்வி வந்துரும் பப்ளிக் கிட்டக்க. அதனால அ மத்த நான் பிகினிங்ல கேட்டேன். நெறைய பேர் அப்படியே அவங்களுக்கு சூப்பர் ஏவி போடணுமா? அவங்க பண்ண தப்பெல்லாம் என்ன விளையாடுறீங்களா? என்ன காமெடியா இருந்ததுன்னு. அது நடக்கவே நம்ம ஆசையெல்லாம் சொல்லலாம். ஆனா நடக்காதுன்னு தெரிஞ்சும், அதெல்லாம் எதிர்பார்க்கிறதுங்கிறது எனக்கு ஃபன்னியா இருந்துச்சு. என்ன இவங்கலாம் இப்படி யோசிக்கிறாங்கன்னு இருந்துச்சு. That will never happen. The people thinking like, "Oh, she should be" என்னது அவங்களுக்கு ஒரு ரிடெம்ப்ஷன் அதெல்லாம் கிடைக்காது அங்க. போனாலும் பார்வதியும், கம்ருதினியும் ஒரு இடத்துல உட்கார வச்சு, நீங்க சொன்ன மாரி தான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோவே பாருவும், கம்ருவும் பக்கத்துல இருக்கிற மாரி காமிச்சு டிஆர்பிய ஏத்துவாங்க. அவங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே ரெவென்யூ வேணும். தே வில் டூ வாட் எவர் தே வாண்ட்.
they are not going to redeem பார்வதி. கமருதின அதான் முன்னாடியே ஒயிட் வாஷ் பண்ணி அமிச்சதுக்கு இன்னும் ஒயிட் வாஷ் பண்ணலாம். அதே மாதிரி ஐ திங்க் இட் வாஸ் பிரவீன் நினைக்கிறேன். அவர் என்ன சொன்னார்னா, இல்ல இல்ல பார்வதி போகாம இருந்தா கமருதினை இன்னும் ஒயிட் வாஷ் பண்ணுவாங்களான்னா, பார்வதி போனாலும் கமருதினை இன்னும் ஒயிட் வாஷ் பண்ண சான்சஸ் இருக்கு. ஏன்னா அனுப்பும்போதே அப்படி அனுப்பினவங்க தானே இவங்க. இவங்க ஒன்றும் அந்த பொண்ணுக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் ஒன்றும் கொடுக்கலையே. அதனால எஸ், இதில் பார்வதிக்கு வந்து சம் பெனிஃபிட்ஸ் ஆர் தேர் ஐ ஃபீல் லைக், பிகாஸ் ஹர் her media field will be a little easier for her because it's a huge corporate. Might be a little easier. I'm not saying it'll always be easy. Might be a little easier. Plus சம்பளம் அது அந்த கிளாஸ் எல்லாம் அவங்களுக்கு இருக்கு. அவங்களால எந்த அளவுக்கு எல்லாத்தையும் வெளியில சொல்ல முடியுங்கிறது நமக்கு தெரியாது. பிகாஸ் அவங்க என்ன மாதிரி என்டிஏ சைன் பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா இப்போ அகெயின்ஸ்டா வந்து சம்பளத்தை வாங்கிட்டு 3 மாசம் கழிச்சு எல்லாத்தையும் சொல்லலாமான்னா ஐ டோன்ட் நோ இஃப் தட்ஸ் பாசிபிள். Because I'm pretty sure this is a corporate company. They would have closed all the loopholes. என்ன எவ்வளோ பெரிய லாயர்ஸ் இருக்காங்க அந்த கம்பெனிஸ்ல, அவங்கெல்லாம் அந்த லூப் ஹோல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. ஸோ it can be little tough for Parvati if she speaks out against them. So 99% I would say it is மதியாதா தலைவாசல் மிதியாதே. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். உன்னை மதிக்கலல்ல, நீ நீ உன்னால முடிஞ்சது நீ அந்த ஷோக்கு பண்ண. அது அக்லியா இருந்துச்சோ, அது வந்து கேம் நல்லா இருந்துச்சோ, நல்லா இல்லையோ, பட் யூ ஆர் த ஒன் ஹூ மேட் பீப்புள் வாட்ச் த ஷோ. இன்னைக்கு கனி உள்ள வந்து சொல்றாங்க, பார்வதிக்கு இருக்கிற கான்ஃபிடென்ஸ் அந்த மற்ற மூஞ்சி எல்லாம் பார்க்கணும். நான் கிளிப்பிங்ஸ் தான் பார்த்தேன். மற்ற மூஞ்சி எல்லாம் பார்க்கணும். கனியை சப்போர்ட் பண்ணவங்க எல்லாம் மூஞ்சி எங்க கொண்டு போய் வைக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஐ ரியலி டோன்ட் நோ. உங்க ஆளே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு போகுது பாருக்கு. வந்து அந்த பொண்ணோட கான்ஃபிடன்ஸ் ஒன்னே அப்படியே அரோரா மூஞ்சு விக்ரம் எல்லாம் மாறிடுச்சு. அப்படியே பார்த்தோன்னே, இல்ல இல்ல நான் பாசிட்டிவா சொல்லல, உடனே அப்படியே அப்படியே அந்தர்பல்ட்டி, நான் Yeah, பாசிட்டிவா I சொல்லல. watched. எம்மா எம்மா தைரியமா சொல்லுமா. எஸ், ஐ ஐ அடோர்ட் ஹர் ஃபார் இட். அந்த பொண்ணு அவ்வளோ தைரியமா அங்க உட்காந்துட்டு, ஆமா நான் தப்பானேன்னு உட்காந்து சொல்ல. என்ன இப்போ வாட் இஸ் ராங்? there is nothing wrong in it. That's what இது என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஷேம்ல கொண்டு போய் விட்டுடுறாங்க டாம். இது Yeah, yeah, மாதிரி yeah. சப்போர்ட் பண்ணி எனக்கு அதுதான் கடுப்பா இருக்கு. அதனால இதுவே தான் நான் ஒரு கன்டினியூஸா சப்போர்ட் பண்ணேன் ஐஸ். எனக்கு ஒரு வந்து ஒரு ம். பையன் பண்ணானா உட்கார வச்சு அவனுக்கு ஹீரோன்னு சொல்லி, சூப்பர்டா மச்சான், ஏய் நல்லா திருப்பி கொடுத்தான்டா மச்சான், அப்படிதான்டா மச்சான் இருக்கணும், கெத்தா இருக்கணும், அதுவே இதுவேன்னு பேசுற பப்ளிக், ஒரு பொண்ணு அதை பண்ணும்போது இது இவங்களால அக்செப்டே பண்ண முடியல. நிறைய பேருக்கு அப்படியே வந்து ஒரு பொம்பளை என்ன இப்படிலாம் பேசுனா, ஏன் பொண்ணு என்ன ஆம்பளை என்ன, இதுல என்ன இருக்கு? ஷீ இஸ் ஆல்சோ ஹியூமன் பீயிங். ஏன் அவள வச்சு அமுக்கும்போது, அவள வச்சு நசுக்கும்போது, அதெல்லாம் நீங்கலாம் பார்த்துட்டு தானே உட்காந்துட்டு இருந்தீங்க. ஏன் கனியே வெளில போய் பார்த்துருந்துருப்பாங்களே! எவ்வளோ கேவலமா அவங்க ஜட்ஜ் பண்ணாங்க சபரியோட கேம்ல இருக்குன்னு. அவங்கலாம் அவ்வளோ யூனோ நான் ஒண்ணுமே பண்ணலன்னு தைரியமா உள்ள வந்து உட்கார்றாங்கன்னும்போது, யூனோ பார்வதி ஷுட் ஆல்சோ கீப் ஹர் ஹெட் ஹை அண்ட் சே வாட்டெவர் ஐ டிட் அவுட் ஆஃப் மை ஓன் கான்ஷியன்ஸ். எனக்கு தெரிஞ்ச மாரி நான் விளையாடினேன். உனக்கு பிடிக்கணும், பிடிக்கலங்கிறதெல்லாம் நெசசிட்டி இல்லன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். எனக்கு சிலது பிடிக்கல பார்வதி கிட்ட. ஐ அக்ரி. ஐ டோன்ட் லைக் சர்டன் திங்ஸ் வித் பார்வதி அண்ட் ஐ டிட்ன்ட் சப்போர்ட் வாட் ஷி டிட் வித் சாண்ட்ரா வாட்டெவர். பட் whatever she did, she knew what she was doing and she took accountability for it and she left. அவ்வளோதான். Good for her. இதுக்கு மேல திருப்பி இவங்க கால்ல வந்து டெஃபினட்டா விஜேஎஸ் will not give her any kind of redemption for her. அந்த இடத்துல அவளுக்கு redemptionே கிடைக்காது. அப்படி இருக்கிற பட்சத்துல கூப்பிட்டதுக்கு தேங்க்யூ வெரி மச், நான் வரல, செட்டில்மெண்ட் பண்ணுங்க, காசை வாங்கி. ஏன்னா அந்த பொண்ணு 90 டேஸ் இருந்திருக்கு. அதெல்லாம் காசெல்லாம் ஏங்க, விட்டு கொடுக்கணும்னு நான் சொல்லவே மாட்டேன். நாங்களும் சொல்ல பரவாயில்ல நீ மாட்டோம் வேற ஐஸ். இடத்துல சம்பாதிக்கோன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். ம், 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 ம். She has put her blood and sweat for 90 days. She needs to be compensated.
So I'm hoping she'll be compensated. Ilana, I'm sure, her family is full of lawyers. I'm sure they'll know what to do with it. So என்னடா எனக்கு மெசேஜ்லாம் அனுப்புறீங்க? சம்பளம் குடுக்கலன்னா என்ட்ட சொல்ல சொல்லுங்க. ஏன் என்ன பண்ணுவீங்க? அதுக்கு ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணுவானுங்களாம். ஐயோ கடவுளே! இல்ல, எனக்கு குட்ஸ். தெரிஞ்சு சம்பளம் எல்லாம் குடுத்துருவாங்க டாம். பட் ம்ஹ்ம். அவங்களுக்கு வந்து இப்போ என்ன பொறுத்த இல்ல வரைக்கும் எனக்கு இப்ப பாரு இல்ல வந்து ஐஸ் அவுட் ஆஃப் த ஐஸ் ஹவுஸ் ஐஸ் இல்ல. இன் ரிகார்ட்ஸ் வித் ம். சேலரி எனக்கு வந்து நியூஸ் வந்து பிரதீப் ஆண்டனி கூட க்ளோஸா பேசினவங்க பிரதீப் ஆண்டனிக்கு சேலரி வரலன்னு சொன்னாங்க. ஓகே. த ஒன் ஹூ வாஸ் வெரி க்ளோஸ் வித் பிரதீப் ஆண்டனி. அதனால ஓ தான் ஐ ஹேட் அ டவுட் மேபி கிடைக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவரு ஓ டிக்ளேர் பண்ணும்போது குடுத்தாங்கன்ற மாதிரி தான் சொன்னாரு. சோ இதுல வந்து ஒருத்தவங்களும் ஒரு ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க. வி டோன்ட் நோ ஆமாமா, வாட் இஸ் ரைட், ட்ரூத். அன்லெஸ் அன்டில் எக்ஸாக்ட்லி, அந்த பெர்சன்ட்டயே உங்க அக்கவுண்ட்ட காட்டுங்க. உங்களுக்கு வந்துச்சா வரலையான்னு பார்க்காத வரைக்கும் வி டோன்ட் நோ. ரைட். இல்ல, அவங்க கூட ம். நமக்கு உண்மைய சொல்லணும்னு நெசசிட்டி கிடையாதுல்ல. யா. இப்போ பிரதீப் ஆண்டனி கூட இப்போ இப்ப வெளியில வந்த நியூஸ் நான் கேட்ட வரைக்கும் நியூஸ் எப்படி இருந்துச்சுன்னா, 90 டேஸ்க்கு வந்து வாய திறக்கக்கூடாது. இன் சோஷியல் மீடியா தே ஷுட் நாட் கிவ் எனி கைண்ட் ஆஃப் இன்டர்வியூஸ். இந்த ஸ்பேசஸ் எதுவுமே ஜாயின் பண்ண முடியாது ஃபார் த ஃபர்ஸ்ட் 90 டேஸ் அப்படின்னு சொல்லி, I mean, he did post a couple of things on Twitter and stuff, and after that, it was complete silence from his side. ம், ம், ம். புரியுதுங்களா? யா, There was யா. not even a peep from him இல்லையா? அதுக்கப்புறம் வெளியில எங்கேயோ பார்த்தது வந்து, ஏதோ ஒரு பட ப்ரமோஷனுக்கோ எதுக்கோ வந்திருந்தபோது, அப்பதான் ஒரு பப்ளிக் இவென்ட்ல பார்த்தது. அது கூட இட் வாஸ் ஆஃப்டர் 100 டேஸ் ஆர் சம்திங் லைக் தட். ஸோ அதனால இட் வாஸ் கெப்ட் வெல் அண்டர் ராப்ஸ். எனக்கு கிடைச்ச, ஐ மீன், ஐ டோன்ட் நோ ஹவ் ஃபார். நீங்க சொன்ன மாரி தான். பிரதீப் ஆண்டனியே வந்து அக்கவுண்ட்ட எடுத்து காமிச்சா தான் காசு வந்துதா வரலையான்னு சொல்ல முடியும். ஏன்னா நமக்கு அது வரைக்கும் ஏன்னா அக்கவுண்ட்ட காமிச்சா தான் சொல்ல முடியும் அது கூட. ஏன்னா அவர் சும்மா சொல்லிட்டு போயிடலாம்ல. காசு குடுத்தாங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். இல்ல காசு குடுக்கலன்னு சொல்லிட்டு போலாம். நமக்கு தெரியாது. ஸோ பட் ஐ ஃபீல் லைக் வாட்டெவர் இட் இஸ், ஷி ஹஸ் shed her blood and sweat for 90 days. It's not an easy task, especially with that kind of hatred in that house. ஏன்னா அவங்களுக்கு அந்த வீட்ல பெருசா சப்போர்ட்டே இருந்தது கிடையாது எக்ஸெப்ட் ஃபார் திவாகர். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த 90 டேஸ் சம்பளங்கிறது நியாயமா குடுக்கணும். இல்லனாலும் அ நான் தான் சொன்னேன்ல, அவங்க வீட்ல லாயர்ஸ் இருக்காங்க. ஐ அம் ஹோப்பிங் தே வில் பி ஏபிள் டு வொர்க் இட் அவுட் அண்ட் ஃபிகர் இட் அவுட். பட் என்ன பொறுத்தவரைக்கும் நம்ம இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் வச்சுக்க வேண்டாம். இவ்ளோ பெரிய கார்ப்பரேட் கம்பெனி கிட்டக்க அவங்க ஏவி போடுவாங்க, அத செய்வாங்க, இத செய்வாங்க. எதையும் புடுங்க போறதில்ல விஜய் டிவி. நமக்கு எதுவும் கிடைக்க போறதில்ல. அதனால அந்த பொண்ணு வெளியில வந்தாச்சு. Let her lead her life. Let her let her go through her stuff. If she needs more time, let her take more time to, come out of this. And she has her own things. Let her do it. கம்ருதீனுக்கு வேற வழி கிடையாது. He doesn't have a choice. அவங்களுக்கு எஸ். திருப்பி அங்க தான் போயாகணுங்கிறதுனால, ஆப்வியஸ்லி ஹி வில் சே எஸ் டு எவ்ரிதிங். அதனால தான் நான் அன்னைக்கு அவ்வளோ ஒயிட் வாஷ் பண்ணி அனுப்பிச்சபோது, கம்ருதீன் சொல்லியிருந்திருக்கலாமே கானா வினோத் கிட்டக்க. அப்படி அப்படி கிடையாது. சொல்லக்கூடாது. யா. அப்படி கரெக்ட், கரெக்ட். கிடையாது. அப்படி கிடையாது. அப்படின்னு ஒரு வார்த்தை கம்ருதீன் சொல்லியிருந்திருக்கலாம். கம்ருதீன் ஆல்சோ அண்டர்ஸ்டுட் தட் ஹி இஸ் பீயிங் ஒயிட் வாஷ்ட். அந்த வீட்ல இருந்த சபரிக்கு தெரிஞ்சிருக்கு, கானா வினோத்க்கு தெரிஞ்சிருக்கு, திவ்யாக்கு தெரிஞ்சிருக்கு. அத்தன பேருக்கும் தெரிஞ்சிருக்கு அந்த வீட்ல. சப க கமருதீன ஒயிட் வாஷ் பண்ணி அனுப்புறாங்கன்னு. அவ்ளோ அக்ரீட், ஸ்மார்ட்டா அக்ரீட். தானே இருக்கீங்க எல்லாரும். அப்ப கமருதீனும் அந்த இடத்துல ஸ்மார்ட்டா இருந்திருக்காங்க. நான் என்ன சொல்வேன்னா, பார்வதி கிட்டக்க, "ப்ளீஸ் ஸ்டே அவே ஃப்ரம் திஸ்." I don't want to பொறுக்கி. use this word நான் அத விட okay. I wanted to stay away from this guy Kamruddin because this guy is definitely a red flag என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா அஹ், அவர் அவர் நடிச்சிருக்கலாம் அந்த இடத்துல. ஆனா எனக்கு அந்த மாதிரி ஒரு பர்சனை பார்க்கும்போது எனக்கு அது வந்து ஒரு அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்பா தான் எனக்கு தெரியுது. நிறைய பேர் வந்து ஃபீல் குட்லாம் போடுறாங்க கம்ரு பாருன்னு. எனக்கு அது ஃபீல் குட்டாவே தெரியல. எனக்கு வந்து இட் வாஸ் மோர் லைக் அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப். இட் வாஸ் சீரியஸ்லி இல்ல ஐஷு. இந்த ஷிப்பர்ஸ்லாம் எப்படி இப்படி ஷிப் பண்றாங்கன்னு எனக்கு புரியல. இல்ல அஞ்சலி, அஞ்சலி. தேல் ஷிப் எவ்ரிதிங் அஞ்சலி. ப்ராப்ளம் என்னன்னா, இப்ப வந்து ஒரு பையனும் ஒரு பொண்ணும் பேசினாலே ஷிப்பிங் வீடியோஸ போட்டு தள்ளி விட்டுறானுங்க. அந்த நிலைமையில தான் நிக்குது. அதனால தான் இப்ப புரியுதுங்களா? வந்து அரோராக்கும், விஜேஎஸ்க்கும் ஷிப்பிங் வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க.
அது அவங்க என்ன அது வேணாலும் அது பண்ணட்டும். போடட்டும், அது போடட்டும், அது சரி, போடட்டும். இருங்க அடுத்த அவங்க ஸ்பீக்கர் போவோமா? தேங்க்யூ சோ மச் ஐஸ். ஐஸ் யா உங்களுக்கு நான் யா லிஸ்ட் அனுப்புறேன் ஐஸ். பெரிய லிஸ்டா பார்த்து பெரிய செய்யுங்கடா. லிஸ்ட் இல்ல, 4 லிஸ்ட் ஐஸ். 4 ப்ராடக்ட். பார்த்து செய்யுங்க. ஏன்னா நானும் நிறைய தூக்கிட்டு வருவேன்னு நினைக்கிறேன். அப்படியா? பார்த்து செய்யுங்க. யா சரி 4 இல்ல 3 கன்ஃபார்ம்னா கூட ஓகே. நான் உங்களுக்கு அனுப்புறேன், ஓகே, வாட்ஸ்அப் நீங்க பண்றேன். எனக்கு அனுப்புங்க. நான் ம். அப்புறம் நம்ம அப்புறம் பேசலாம். யா தேங்க்ஸ். பை. ம். பை. எஸ் டிம்பிள். டிம்பிள் டிம்பிள் பேசுறீங்களா? வெங்கட் பேசுறீங்களா? உதயன் பேசுறீங்களா? நீங்க 3 பேர் தான் ப்ரையாரிட்டி பாஸ்ல இருக்கீங்க. ப்ரையாரிட்டி பாஸ்லயா? ஐயோ! டாமி, அதிதி. டாமி அந்த அதிதி. ஃபர்வீன் இருந்தாங்களே ரொம்ப பர்வீன்லாம் நேரமா. வந்து 10 மணி நேரத்துக்கு முன்னாடியே தூங்கிட்டாங்க. அவங்க முழிச்சு ஓ! பார்த்துருக்காங்க. ஓகே, ஓகே. தூக்கம் சொக்கிருக்கு. பர்வீன் இஸ் அ டை ஹார்ட் ஃபேன் ஆஃப் பார்வதி. உட்கார்ந்து அழுது ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு ஐ நோ, ஏன் ஐ நோ. வந்து பாரு ஸ்பேஸுக்கு கூட்டு வரும்போது ஃபர்வீனை கண்டிப்பா முதலா பேச வச்சிருவேன் நானு. என்ன ஃபர்வீன் ஒரு 2 மணி நேரம் எடுத்துப்பாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. காலையில எந்திரிச்சு ரெக்கார்டிங் கேட்டுப்பாங்க. என்ன கூப்பிட்டீங்க, நான் தூங்கிட்டேன் டாம், குழந்தைய வச்சுட்டே தூங்கிட்டேன் அப்படின்னுவாங்க. எஸ் உதயன் பேசுறீங்களா? உதயன், வெங்கட், டிம்பிள், எனிவன் வானா டாக்? ஆர் எனிவன் எல்ஸ் கீழ இருக்கீங்கன்னா, இப்ப ஸ்பீக்கர் கிடையாது. ஆ கீழ யாராவது இல்ல அப்படின்னா வந்துட்டு, நான் ஆல்ரெடி பேசினவங்களுக்கு திரும்ப நான் வாய்ப்பு குடுப்பேன். இல்ல நான் திரும்ப பேசியே தான் ஆகணும் அப்படின்னு குடுகுடுன்னு ஓடி வந்தீங்கன்னா, டக்குன்னு வந்து நீங்க பேசிடலாம். பூமதி அடி இடி மாரி விழும். நார்வேலயே வச்சு என்ன பண்ணுவேன் தெரியுமா உங்கள? நார்வே அந்த லக்ஸ் மீன் இருக்குல்ல, லக்ஸ் மீன் மாரி உங்கள நான் வறுத்துருவேன். குடுகுடுன்னு ஓடி வராங்க. "டேய் பேசாதவங்க வாங்கடா" அப்படின்னா, பேசின இவங்க குடுகுடுன்னு ஓடி வருவாங்களாம். இவங்களுக்கு நாங்க ஸ்பீக்கர் குடுப்போமா. "ஏய் பிலிவின் நீ தானே ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ண." அடியே. ஓகே. எஸ் கற்பகம். ஹாய் கற்பகம். ஹவ் ஆர் யூ? ஹாய் டாம் டியர், நல்லா இருக்கீங்க கண்ணம்மா? ம். டாம், நீங்க சொன்னதுனால எல்லாரும் பதிவு பண்ணணும் உங்க ஆன்சர்ன்னு சொன்னதுனால சொல்றேன் டாம். ம். ஏன்னா எனக்கு டாம் பத்தி பேசதான் பிடிக்கும். அப்புறம் வந்து அடி பாவி. ஆ, சரி. நன்றிகள் ஃபார் த லவ். அப்புறம் பிலிவின் நேத்து உங்களை மிஸ் பண்ணேன் பிலிவின். சாரி கற்பகம், தூங்கிட்டேன் நேத்து. பரவாயில்ல கண்ணம்மா, உங்களுக்கும் என்னோட தேங்க்ஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன இவ்வளோ நாளா கோ-ஹோஸ்டா உட்காந்துருக்கீங்க அதுக்காக. அப்புறம் வந்து இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன கருத்துன்னா, ஒன்றும் இல்லை, சிம்பிளா வர வேண்டாம், அவ்வளவுதான். ஏன் வர வேணாம்னா, இவங்களை நம்பிலாம் போக முடியாது. இவங்கெல்லாம் ஒழுங்கா நடத்துவாங்கலாம் சொல்ல முடியாது. அவ்வளவுதான். இவ்வளவுதாம்மா என் கருத்து இதுல மட்டும். நன்றிகள் கற்பகம். தேங்க்யூ சோ மச். லியோன் தேங்க்யூ. அவ்வளவுதானா? கற்பகமோட பாயிண்ட் அவ்வளவுதானா? ஆமா சூப்பர். ஆமா ஹாப்பி தேங்க்யூ. பொங்கல். ஹாப்பி பொங்கல் டு யூ டு டாம். வந்துட்டேன். அது டு யூ டு டாம். ஏன்டா வாய் கொளறான்? ஆமா. எஸ் லியோன் எங்க லியோன்? கீழ வரீங்க மேல போறீங்க, கீழ வரீங்க மேல போறீங்க. பாலாஜி பேசுவாரு. பாலாஜிக்கு முன்னாடி ஸ்ப்ரிங்க்லின் வந்து ஒரு 10 மணி நேரமா கை தூக்கி இருக்காங்க. ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா ஸ்ப்ரிங்க்லின்? பேசிட்டு நீங்க தான் போன வருஷமே போயிட்டீங்களே, என்ன கதை? இல்ல ராஜி ஒரு கொஸ்டின் கேட்கணுமா இருந்தது. அந்த லீகல் இஷ்யூ வரும்னு கேட்டாங்களே. ஐ ஹேட் ஒன் கொஸ்டின் டு கிளியர் சின்ஸ் இட்ஸ் அன் அட்வொகேட் அண்ட் ஈவன் அஞ்சலியும் சொன்னாங்க இட் வில் பி a ப்ராப்ளம்னு. அதுதான் கிளாரிஃபை பண்ணுமா இருந்தது. யா தட் நோ. ஏன்னா இப்போ ரெட் கார்டு கொடுத்து ஒரு 10 டேஸ் அவங்களுடைய பாசிபிலிட்டி ஆஃப் வின்னிங்க வந்து சேனலுக்கு எடுத்திருக்காங்கல்ல பார்வதி பேல. அதனால ஷீ கேன் ஃபைல் அ கேஸ். இல்லையே டாம், அது கண்டஸ்டன்ட் சைன் பண்ணி வந்திருக்காங்கல்ல கான்ட்ராக்ட், லைக் ரூல்ஸ் கான்ட்ராக்ட்ல எவிக்ஷன். போட்டிருப்பாங்களா? ரெட் கார்டு ஆமா, போட்டிருக்கோம். போட்டதுமே டிசிப்ளினரி நாங்க ஆக்ஷன் வந்து எல்லாம் சேனலோட டிஸ்கிரிஷன், ரைட்? So reversing it is also channel's discretion, right? நோ அதுதானே No, சொல்றேன். but when they reverse it, ரிவர்க்னா right, they are accepting their fault, So that they are no, at fault, அவங்க that இஷ்யூ they பண்ணினது wrongly gave it. அவங்க இல்ல, தானே இல்ல, இஷ்யூ இது பண்ணினாங்க I don't அஞ்சலி. want to deviate. தெய்வங்களா, I don't want to deviate. மன்னிச்சிருங்க.
தப்புதான். ரிவோக்கெல்லாம் பண்ண கடல் நீரும் மாட்டாங்க. உப்புதான். முதல்ல எர்த் டூ கண்ணீரும் பீப்பிள் உப்புதான். இல்ல, இப்ப இல்ல நான் பீப்பிள் ஸ்ப்ரிங்க்லின கம் வந்து டவுன் அன்மியூட் பண்ணி பேச சொன்னது என் தப்புதான். என்ன மன்னிச்சிடுங்க ஸ்ப்ரிங்கிள். இல்ல நான் ஒண்ணே கேக்குறேன் டாம். இப்ப நம்ம பெரிய மால் எல்லாம் போனா என்ட்ரி இஸ் ரிசர்வ்டு. மேனேஜ்மெண்டோட டிஸ்கிரிப்ஷன்ல தான் இருக்கு உங்க என்ட்ரி எல்லாம். வி ஹேவ் த ரைட் டு ரெஃப்யூஸ் இன் மண்ணாங்கட்டி எல்லாம் போட்டிருப்பாங்க, ரைட்? லீகலி nobody can sue the மால். இட் இஸ் அண்ட் இட் இஸ் அவங்க இதுக்கு டிஸ்கிரிப்ஷன் அது, நான் பதில் ரைட்? சொல்லலாங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க பாலாஜி. So இதுக்கு நான் பதில் சொல்றேன். நான் ஆக்சுவலா நான் என்னோட ஒப்பீனியன் சொல்றதுக்கு முன்னாடி ஸ்ப்ரிங்க்லின் சொன்ன விஷயத்துக்கு நான் சொல்லிடுறேன். சி, அவங்க வந்து ரெட் கார்டு கொடுத்து அனுப்புனாலும் 90 டேஸ்க்கு நீங்க என்ன சேலரியோ அதை நீங்க கொடுத்துதான் ஆகணும். நீங்க நான் ரெட் கார்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ உங்களுடைய வேலையை ஃபுல்லா உறிஞ்சிட்டு அந்த 90 டேஸ்க்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு எங்கேயுமே சொல்லவே முடியாது. என்னால லீகல் டேர்ம்ஸ்ல வாயில சொல்ல முடியல. இப்போ இப்ப அப்படியே அவங்க கேட்பாங்க, உங்களுக்கு அவங்க வந்து அமௌண்ட் கொடுக்க கூடாது, சேலரி கொடுக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டேவே வெளியில அனுப்பிச்சிருக்கலாமே, ஏன் 90 டேஸ் வரைக்கும் வச்சிருக்கீங்கன்னு அடுத்த கொஸ்டின் வரும். சோ அந்த 90 டேஸ்க்கு கொடுங்க, மிச்சம் இருக்கிற 15 டேஸ்க்கு நீங்க கொடுக்க வேணாம், இப்படிதான் வரும். சோ until 90 days whatever she already there and she worked for that, அதுக்கு நீங்க கொடுத்துதான் ஆகணும். நீங்க ரெட் கார்டு கொடுக்கலாம், டிசிப்ளினரி ஆக்ஷன்னால நீங்க வந்து ஃபயர் பண்ணிட்டீங்க, அவ்வளவுதான். அப்படி உங்களுக்கு தோணுச்சு உங்களுக்கு சேலரியே கொடுக்க கூடாதுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டேவே டிசிப்ளினரி ஆக்ஷன் கீழ ஃபர்ஸ்ட் டேவே நீங்க ஃபயர் பண்ணிருக்கலாமே. சோ தே ஹேவ் டு கிவ். அவங்க கொடுக்கல அப்படின்னா லீகலா வந்து டிசிப்ளினரி ஆக்ஷன்ல ஃபர்ஸ்ட் டே எப்படி ஃபயர் பண்ண முடியும்? எப்போ நடந்தது அப்பதானே ஃபயர் பண்ண முடியும். ஸ்ப்ரிங்க்லின் நீங்க பார்வதி ஒரு கேம்க்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணதை வச்சு இவங்க ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க, கரெக்டா? இதே மாதிரி இதற்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்ல பார்வதியோட கண்ணு ரொம்ப சிவியரா அடிபட்டு கிட்டத்தட்ட 15 நாள் வந்து அவங்களுடைய கண் அதே மாதிரி இருந்துச்சு. அவங்களோட ஸ்காரே அதுக்கப்புறமேட்டு இருக்க போட்டோஸ்ல தான் நம்மளால எவிடென்ட்டா பார்க்க முடிஞ்சுச்சு, கரெக்டா? ஓகே. ஓகே. அந்த அடிபட்டது ஒரு நிமிஷம் பாலாஜி, பாலாஜி 1 செகண்ட். சொல்ல வேணாம். ஒரு செகண்ட். ஃபர்ஸ்ட் அடிபட்டது, கரெக்டா? அடிபட்டது அடிபட்டதுக்கு அப்புறமேட்டு இவர் திரும்ப அடிச்சாருல்ல, அடிச்சதுனால சேனல் அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்களா? அது எவிடென்ட்டா இருக்குன்னு ஹோஸ்டே அக்செப்ட் பண்ணாரா? அக்னாலஜ் பண்ணாரா? குறும்படம் போட்டு காட்டினாரா? எல்லாத்தையுமே பேஷ் பண்ணாரா அந்த வீக்கெண்ட்ல? கரெக்ட் தானே? ஓகே. அவ்ளோ ஓகே. பெரிய இன்சிடென்ட் நடந்து நீங்க பேஷ் பண்ணி அந்த ஒரு பெர்சனுக்கு ரெட் கார்டு குடுக்கல, கரெக்ட்? இதற்கு முன்னாடி ஒரு வார்னிங் பார்வதிக்கு இந்த இஷ்யூக்கு குடுத்திருக்காங்களா? கிடையவே கிடையாது. ஒரே ஷோலயே ஒரே சீசன்ல நடந்த ஒரு விஷயத்துல நான் எஃப்ஜேக்கு போக விரும்பல. விக்கல்ஸ் விக்ரம் பண்ணதுக்கு எதுக்குமே நான் விரும்பல. ஒரு சின்ன இன்சிடென்ட் பார்வதியை வச்சு இதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்ட நீங்க எப்படி அப்ரோச் பண்ணீங்க? இப்ப திரும்பவும் பார்வதிய வச்சு நடக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட்ட நீங்க எப்படி அப்ரோச் பண்றீங்கன்னு நான் சேனல்ல பார்க்குறேன், கரெக்ட்? அண்ட் ஆடியன்ஸ் உடைய ரெஸ்பான்ஸுமே அந்த இம்மீடியட்டா இம்பல்சிவா வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. மறுநாள் பார்க்கும்போதே ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் சாண்ட்ரா பண்ணது ஃபேக்குன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு, கரெக்ட்? அப்ப ப்ரூவ் ஆகும்போது சேனல் நினைச்சிருந்தாங்கன்னா வித்தின் 1 ஆர் 2 டேஸ் அவங்க அந்த கூப்பிட்டு எந்த கண்டஸ்டன்ட்ட வந்து எவிக்ட் பண்ணாங்களோ, தவறா அசிங்கமா பேசுனதற்காக கம்ருதீன் பேசினத வந்து அப்படியே வச்சுட்டு, பார்வதியை கூப்பிட்டு அட்லீஸ்ட் எல்லோ கார்ட் குடுத்து அந்த கேம் அவங்க கன்டின்யூ பண்ண விட்டிருந்திருக்கலாம். வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோல, கரெக்ட்டா? அவங்க அத பண்ணல. இப்போ ஃபினாலேக்கு ஒருத்தவங்கள இன்வைட் பண்றாங்க. ஃபினாலேக்கு இன்வைட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இஃப் தே ஆர் கன்சிடர் ரிவோக்கிங் த ரெட் கார்ட் அப்படின்னா, அவங்களுடைய எல்லா பாசிபிலிட்டீஸுமே குறைச்சிருக்காங்க. நம்ம கிட்ட வீடியோ ப்ரூஃப்ஸ் இருக்கு. எல்லா எவிடன்ஸுமே இருக்கு. ஒய் கான்ட் பார்வதி கேன் ஃபைல் அ கேஸ் ஆன் இட்? ஏன் பண்ண முடியாது? டாம் இது சேனலோட டிஸ்கிரிப்ஷன் டாம். சேனல் I can எப்போ வேணா answer that, டிசைட் பண்ணலாம். Joy. I ஒரு can நிமிஷம் answer பாலாஜி இது ஒண்ணு that. முடிச்சிடுறேன். சொல்றேன். ஸ்ப்ரிங்கிள். நான் என்னோட பாயிண்ட் முடிச்சுட்டேன். ம், லெட் பாலாஜி ஆல்சோ ம். ஆட் ஹிஸ் பாயிண்ட் சோ தட் யூ கேன் ஆன்சர் டு இட். இன் பிட்வீன் யாருமே அன்மியூட் பண்ணி ஓவர்லாப் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஒருத்தரா பேசினா எல்லாத்தோட கருத்துக்களுமே வந்து கரெக்டா டெலிவர் ஆகும். ஓகே? ராஜி அவங்க பேசினதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்களும் அன்மியூட் பண்ணி பேசலாம். எஸ் பாலாஜி பேசுங்க. பாலாஜி? பாலாஜி அன்மியூட். சாரிங்க, மியூட்ல இருந்தேன்.
இப்ப கார்ப்பரேட் கம்பெனி எகெயின்ஸ்டா போய் ஃபைல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க கோர்ட்ல. என்னால கரெக்டா பாயிண்ட்ஸ் சொல்ல முடியாது. ஜட்ஜி என்ன கேட்பாரு, நீங்க 100th டேல அவங்க டிசிப்ளினரி ஆக்ஷன் கீழ நீங்க ஃபயர் பண்ணிருக்கீங்க. ரெட் கார்டு இஸ் சம்திங் லைக் ஃபயர். சோ அப் டு 99 டேஸ் அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு நீங்க அந்த 99 டேஸ்க்கு நீங்க சேலரி கொடுத்துருங்க. அப்படிதான் வரும். 100th டே. சோ இல்ல அவங்க ஃபர்ஸ்ட் டேவே டிசிப்ளினரி ஆக்ஷன் படி அவங்க சரியில்லை அப்படின்னா வை நீங்க ஏன் வந்து ஃபர்ஸ்ட் நாளே நீங்க ஃபயர் பண்ணல அப்படிதான் கேட்பாங்க. நீங்க எத்தனை நாள் வரைக்கும் நீங்க எந்த கார்ப்பரேட் எடுத்துக்கோங்க, நாட் ஓன்லி திஸ் ஷோ, எந்த கார்ப்பரேட் எடுத்துக்கோங்க, நீங்க டிசிப்ளினரி ஆக்ஷன்ல அவங்க என்ன வேணாலும் வந்து ஒரு எம்ப்ளாயி மேலேயோ பழிய போடுவாங்க. தூக்கணும்னு நினைச்சா எப்படி வேணாலும் பழிய போடுவாங்க, எப்படி வேணாலும் பழிய போட்டு தூக்குவாங்க. ஆனா டில் ப்ரீவியஸ் டே வரைக்கும் அவங்க பண்ண ஒர்க்குக்கு அவங்க சேலரி கொடுத்தே ஆகணும். அதுவும் ஒரு லீகல் தான். ராஜு நீங்க கரெக்ட் பண்ணுங்க இஃப் ஐ அம் ராங் ப்ளீஸ். இங்க சேலரிய பத்தின பேச்சு இல்ல. ஐ திங்க் இஃப் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்பிரிங்க்லிங் ஜாய்ஸ் கொஸ்டின், இது வந்து இவங்க வின் பண்றதுக்கான சான்சஸ கெடுத்ததுனால பார்வதி கேஸ் போட முடியுமா? முடியாதான்னு. எஸ் ஷி கேன், பிகாஸ் நவ் த ரெட் கார்ட் ஹஸ் பீன் ரிவோக்ட். இஃப் ரெட் கார்ட் இஸ் ரிவோக்ட், technically they have deprived her chances of winning, which was higher with respect to the votes, with respect how she traveled, all those things, with respect to the media buzz, with respect to all the support she got, and at that time auditing can come in and help. So she could have been at least on the top 5, top 3 எல்லாம். வெறும் salary மட்டும் அந்த அடுத்த 10 நாளுக்கான அடுத்த 3 வீக்ஸ்க்கான salary மட்டும் கிடையாது. அவங்க வின் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே இவர் கெடுத்ததாக அவங்க மேல கேஸ் போட முடியும். It is legally possible. That will reduce the credibility of the show to zero to dust. Endemol Shine is a huge corporate. It is பெரிய பெரிய விஷயம். இது வந்து ஒரு பார்வதிக்காக இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அப்படி பண்றதா இருந்தா விஜய் has had to let go of his career. எல்லாம் everybody's thing is at stake. They won't do it. And ராஜு, but பார்வதி கேஸ் it போட்டா won't win. it will கேஸ் win. போடலாம். It will win. கேஸ் No, போடலாம். it will win. கேஸ் போடலாம். கேஸ் But போட்டாலுமே they will இது come அவுட் up ஆஃப் with some other reason. ரெட் கார்டு விஷயத்தை இல்ல கொண்டு இல்ல வருவாங்க. பாலாஜி ரெட் கார்டை ரிவோக் பண்றத பொறுத்து இது நான் சொல்றேன். அதாவது ரெட் கார்டை ரிவோக் பண்ணா என்ன பண்ண முடியும் அப்படின்னு அதுதான் சொல்றேன். salary is given. 90 days of salary will be given to her no matter what. நீங்க கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணவே முடியாது. ரெட் கார்டு நீங்க வாங்கினா நான் உனக்கு பைசா தர மாட்டேன்னு சொல்லவே முடியாது. அது பண்றதே லீகலி இட்ஸ் நாட் கரெக்ட். அண்ட் knowing this corporate is huge, bigger than VTV, they will not do such things. They will pay the salary. அதுக்கு பக்கத்துலயே நான் வரல. சாலரிக்கே நான் வரல. Sprinkling joy கேட்டாங்க. It's at their discretion. Yes, they gave red card, not at their discretion. Saying it's not at a discretion. It is saying you violated something. It is not a discretion. It is a clear line of violation. இங்க அந்த violation இல்லைன்னா பார்வதி திருப்பி கேஸ் போடலாம். நீங்க தப்பா எனக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. ஆனா இங்க violation ஒண்ணு பண்ணத மாதிரி காமிச்சு அதுல 2 பேரையும் But Raji, தள்ளினதுனால disciplinary let action me finish. is again Let at the me channel's finish. Let me discretion, finish. right? Let me finish. No. Disciplinary action. Discretion is வேற விஷயங்கள discretions வரும். It is at their discretion அப்படின்னு. ஆனா disciplinary action வரும்போது there has to be, they have to show a clear cut violation happened. Like, அவங்க அடிச்சிருக்கணும், which they did. Like, they literally manhandled somebody. அது சொல்லியிருக்கு. அது வந்திருக்கணும். அந்த மாதிரி காமிக்க முடியணும். கிளியர் கட்டா காமிக்க முடியும். அதாவது மதுமிதா பண்ணாங்க, கையை அறுத்துட்டாங்க, அது பண்ணவே கூடாது. செல்ஃப் இமாலேஷன், செல்ஃப் ஹர்ட் பண்ணிக்கவே கூடாதுங்கிறது இட்ஸ் ஒன் ஆஃப் த கிளியர் கட் ரூல்ஸ். இதெல்லாம் பண்ணா தீஸ் ஆர் த வயலேஷன்ஸ். இந்த வயலேட் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்தாங்க. இட்ஸ் நாட் அ டிஸ்கிரிஷன், இட் வாஸ் அ வயலேஷன். லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். மீ கிவிங் அ கிஃப்ட் ஒரு 10,000. ஆரி வந்து ஒரு தடவை இதுவா வந்தாரு, கேப்டனா வந்த போது அவருக்கு மட்டும் சும்மா சம் 1 lakh ரூபியோ என்னமோ வந்தது. இட் இஸ் அட் தட் டிஸ்கிரிஷன்.
They can award somebody, they do not have to award somebody, it is at their discretion. But violation has to happen if they are throwing out somebody, firing somebody. என்னோட discretion நான் fire பண்றேன்னு சொல்ல முடியாது. You have to show clear cut reasons why they fire somebody. அது வந்து that every labor law, every rule, everything has to be bound by that. If they revoke the red card, that means they were wrong, the violation did not happen, prove பண்ண ஆரம்பிக்கணும். அது ஓகே வந்து ராஜு, ஒன் செகண்ட், ஒன் கொஸ்டின். இப்போ ஒருத்தங்க மூவில ஆக்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, நடுவுல ப்ரொடியூசரோ டைரக்டரோ டிசைட் பண்ணினாங்க அவங்கள ஃபயர் பண்ண, ஹவ் இஸ் தட் ஹேண்டில்? ஓகே, தட் இஸ் a totally different thing. இப்போ எனக்கு வந்து இவங்க ஆக்ட் பண்ண முடியும், சிம்பிளா சொல்லிடலாம், இவங்க ஆக்டிங் இந்த சூட் ஆகலைன்னு. அங்க நீங்க போய் இட்ஸ் அ வெரி கிரே ஏரியா. என்னுடைய டிரெக்ஷன் சொல்லுவோம், என்னோட கதைக்கு இந்த ஃபேஸ் சூட் ஆகலைன்னு வரு, அதை நீங்க போய் அங்க வந்து டிஸ்பியூட் பண்ணவே முடியாது. ஏன்னா டிரெக்டர் இஸ் அட் த பாயிண்ட் தேர் சேயிங் தட் இந்த கதைக்கு இவர் சூட் ஆகல. இந்த there were many cases, many people இல்ல have இது thrown out ஆக்சுவலி பாதி ராஜி ஷூட்டிங் அவ்வளவு தூரம் போச்சு. ஒன் செகண்ட் ஸ்ப்ரிங்கிள் இது அவ்வளவு தூரம் கூட நீங்க போக தேவையில்ல. இல்லையே, நிறைய ஸ்டோரிஸ் இருக்கே இன் பிட்வீன்ல. ம். ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அவங்க ப்ராப்பரா பண்ணி அந்த டைம்ல அவங்க தூக்குறாங்கன்னா, யாரு சம்பந்தப்பட்ட நபர்களோ அவங்க கேஸ் போட தான் செய்வாங்க. அது வின் பண்றாங்க, லூஸ் பண்றாங்க, கேஸ் வந்து வருஷ கணக்குல கோர்ட்ல நடக்கும். தட்ஸ் கம்ப்ளீட்லி a டிஃபரெண்ட் ஸ்டோரி. ஓகே. பட் ஒருத்தவங்கள சும்மா நார்மலான ஒரு வேலைக்கு ஒரு ஃபிலிம் இதுல வந்து எடுக்குறாங்க. அவங்கள வந்து இல்லப்பா அவங்க வேலை பிடிக்கலன்னு சொல்லி எடுத்துறாங்க. அக்ரீமெண்ட் எதுவுமே இல்லன்னா, இட்ஸ் ஓகே. பட் திஸ் இஸ் a கேம் ஷோ. there is a proper contract. there is a proper 100 பேஜ் to 106 பேஜஸ் வந்து ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. ஏன்னா சுபிக்ஷா கூட அவங்களுடைய இன்டர்வியூல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க 106 பக்கத்துல. இப்ப சமீபத்துல நந்தினி வந்து ஒரு இன்டர்வியூ குடுத்திருப்பாங்க. ஐ திங்க் ஹர் நேம் இஸ் சிவரஞ்சினி, ஐ அம் நாட் ஷூர். அவங்க கூட பேசும்பொழுது இட்ஸ் வெரி கிளியர். அந்த இதுல வந்து போட்டிருக்காங்க, ரெட் கார்டு குடுத்தா சேலரி தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே. அடுத்து எந்த ஒரு ஃபங்ஷன்லயுமே அவங்கள கூப்பிட மாட்டாங்க. ஆல் ஆஃப் அ சடன் இவங்க ஒரு 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 பெர்சன திரும்பவும் கூப்பிடுறாங்க அப்படின்னாவே, இவங்க மேல தவறு இல்ல அப்படின்றது தான் காரணம். கன்சிடர் இஃப் தே ஆர் ரிவோக்கிங் இட், ஷி கேன் வெயிட் அண்ட் டெஃபினெட்லி ஷி கேன் ஃபைல் a கேஸ். ஏன் பண்ணக்கூடாது? பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. கிளாஸ்ல இருக்குன்னா, எனக்கு அநியாயம் நடந்திருக்கே. இவங்க தேவைன்றப்ப இவங்களா சொல்லி என்ன ரொம்ப அசிங்கப்படுத்தி, கேவலப்படுத்தி அனுப்பிச்சிருக்காங்க. ஒருத்தன் என் மூஞ்சில காரி துப்பியிருக்கான். கதவு தொறந்திருக்கு வெளில போன்னு சொல்லியிருக்காங்க. ஹோஸ்ட் நான் பண்ணாத எனக்கு ப்ராப்பர் வீடியோ ஃபூட்டேஜஸ் இருக்கு. நான் எதுவுமே பண்ணல. கம்ருதீன்ற ஒரு நபர் பண்ண தவறு எல்லாத்தையுமே என் மேல சுமத்தி அனுப்பிச்சிருக்காங்கன்னு பேசலாமே. அண்ட் பட் நவ் தே ஆர் டாம், ஜஸ்ட் காலிங் பேக். அவங்க இல்ல இது அவங்க எல்லாமே வந்து கான்ட்ராக்ட்ல எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன். நோ, நோ, நோ. நம்ம பேசுறது வந்து ஏதாவது இந்த மாரி போனா, பட் அது நடக்குமான்னு கேட்டா, அதுக்கு 0.1% கூட பாசிபிலிட்டீஸ் இல்ல கிடையாது. டாம். இந்த டாபிக்க எடுத்து பேசுறதுனால வி ஆர் ஜஸ்ட் கிவிங் எ டீட்டெயில். அவ்ளோதான். மத்தபடி இட்ஸ் நாட் அ சீரியஸ் திங் அட் ஆல். இல்ல அவங்க கான்ட்ராக்ட்லயே போட்டிருந்திருப்பாங்கல்ல, வாட் எவர் ஹேப்பன்ஸ் அவங்க அது நமக்கு எதிர்த்து தெரியாதே. டெஃபினட்டா தெரியாதே. நோ, நோ. போட்டிருந்திருப்பாங்க டாம். ரெட் அந்த கார்டு டெஃபினட்டா கான்ட்ராக்ட்ல குடுக்கலன்னா. போட்டிருந்திருப்பாங்க. வயலேஷன் இருந்தா நீங்க பண்ணலாம். இப்ப அந்த கான்ட்ராக்ட்ல வயலேஷன் இருந்தா பண்ணலாம். ஒரு பிக் பாஸ் ஒரு இன்சிடென்ட் நான் சொல்றேன். இட்ஸ் நாட் ஹியர், இட்ஸ் சம் அதர் கண்ட்ரில என்ன பண்ணிட்டாங்க, உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போய் சால்ட்டே குடுக்கல. இப்ப தண்ணி இல்லாம ஒரு வாரம் ஆக்கினாங்க தெரியுமா? அந்த மாதிரி தொடர்ந்து 15 நாளுக்கு சால்ட் குடுக்கல, பேசிக் குரோசரிஸ் குடுக்கல. People started climbing out and then they came out and sued saying that நீங்க வந்து எங்களுடைய பேசிக் எசென்ஷியல்ஸ வந்து நீங்க டிப்ரைவ் பண்ணீங்க அப்படின்னு அதுல சூ பண்ணாங்க. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இது சேம் பிக் பாஸ்ல தான் நடந்தது. பட் இட்ஸ் இன் a different country, different law applied and everything, but it did happen. ஸோ அதனால தான் இவங்க வந்து அந்த தண்ணிய கூட சீக்கிரமே இது பண்ணிட்டாங்க. அதெல்லாம் நிறைய பண்ண முடியாது. லைக் இது குடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. They can just throw a curve ball saying that இது ஒரு கேம், இது ஒரு டாஸ்க் அப்படின்னு தான் கொண்டு வருவாங்களே ஒழிய பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால ஏன்னா ஆஹ் இது என்ன ஸ்குவிட் கேமா ஸ்ப்ரிங்க்லிங்? செத்து போனாலும் yeah, பரவாயில்ல. யாரும் கேட்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு. yeah, திஸ் இஸ் there are a ஜஸ்ட் அ lot of பிக் பாஸ். violation. If you show violation that has happened, yeah, you can. But contractல violation ரெண்டு பக்கமும் இருந்தாலும் பண்ண முடியும். இது பண்ண முடியாதுன்னு கிடையாது. But they will all go out of court settlement. வெளியில தெரியவே தெரியாது. இந்த நந்தினிக்கும் வெளியில தூக்கி out of court settlement பண்ணி போயிட்டே இருப்பாங்க. இட்ஸ் a big corporation. இந்த வச்சுக்கோ ஒரு 100,000 அப்படின்னு சொல்றதெல்லாம் அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. இது பிசாத்து பணம் அவங்களுக்கு. ராஜி, பண்ணிட்டு கேன் போயிட்டே இருப்பாங்க. சாண்ட்ரா சூ பாரு? சாரி, கேன் சாண்ட்ரா சூ பாரு? ஏன் சூ பண்ணுவாங்க சாண்ட்ரா? பாரு சூ பண்ணலாம் முடியாது. சாண்ட்ராவ.
பாரு வந்து தவறா முடியாது பேசியிருக்காங்கல்ல பின்னாடி இவங்க கூட அவங்க கூடன்னு முடியாது agreed கேக்குறாரு. or ஈச் இந்த okay. அது வேணா Can பண்ணலாம். Paru sue Sandra? no அதையும் they சொல்றேன். both That's a cannot game. they No, both cannot சிம்பிளா சொல்ல போனா நீங்க they கேட்டதுக்காக நான் சொன்னேங்க. But that's just a joke தான். No one can do that. yeah they have to rely on third party like sources for இல்ல evidence and everything எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை also சொல்லிருவாங்க. It's my strategy. I yeah tried, yeah I it's a used task all these words to trigger you. It's my strategy ன்னு சொல்லி விட்டுருவாங்க. Within the game சர்வைவர் கேம்ல கூட அதே தான் போட்டிருப்பாங்க yeah, சர்வைவர் கேம்ல Why வேற ஏதோ yeah. ஒரு இந்த why ரிஸ்க் channel கேம்ல கூட cannot say போட்டிருப்பாங்க it's my discretion? Channel can't say discussion that about what sprinkling John discussion about what It's எங்களோட discretion இது என்னோட நோ இஷ்டம். என்ன இல்ல 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 அப்ப பப்ளிக் ஓட்டிங் வரக்கூடாது அது வயலேஷன் பப்ளிக் ஓட்டிங் வந்தா டிஸ்கிரிஷனை சொல்லக்கூடாது அதுக்கு தான் அங்க ஒரு ஆடிட்டிங் டீம் உட்காந்துன்னு இருக்கு இந்த மாதிரி நீங்க எல்லாரும் பண்ணுவீங்க எனக்கு வேண்டிய ஆளுங்களை மட்டும் நான் சேர்த்துக்குவேன் என் டிஸ்கிரிஷன் சொல்லிட்டு பண்ணிட்டே இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அங்க ஒரு ஆடிட்டிங்னு ஒரு பெரிய சேனல் உட்காந்துருக்கு அப்படின்னா வெறும் ராஜி, எல்லாம் this is disciplinary. voting தனியா விட்டுருங்க. இது disciplinary action எடுத்திருக்காங்க சேனல். exactly disciplinary action is different from discretion. You have to understand that there was a violation that has happened. So disciplinary action. When you show disciplinary action, you have to show evidence for the violation also. Discretion நான் உனக்கு எக்ஸ்பிளனேஷனே கொடுக்க தேவையில்லை ஏன் இஷ்டத்துக்கு நான் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு எக்ஸாக்ட்லி எனக்கு உரிமை அதுதான் இருக்கு சொல்றேன். சேனல்ல ஏன் இஷ்டத்துக்கு இல்லையே நான் பண்ணுவேன்னு. இல்ல அது இல்ல எப்படிங்க சொல்ல நம்ம அப்படி முடியும்? அப்படின்னா வந்து கொடுத்துடலாமே. இங்க இந்த சீசன்ல இருக்க எல்லா கண்டஸ்டன்ட்டுக்குமே கொடுத்துருக்கலாமே ரெட் கார்டு இஷ்டத்துக்குன்னு. அது எப்படி சொல்ல இல்ல இல்ல முடியும்? சபரிக்கு வாட் இஸ் வந்து கேம்? சபரி நீ வாரம் அடி உனக்கு டிஸ்கிரிப்ஷன் உனக்கு நான் சான்ஸ் கொடுத்துருக்கேன் ஏன்னா நீ என்னுடைய ப்ராடக்ட் கமருதீனுக்கு ஏங்க கொடுப்பாங்க கமருதீன் அவங்க ப்ராடக்ட் என் டிஸ்கிரிப்ஷன் இவனை வச்சுக்கிறேன் உன்னை தூக்குறேன் அப்படிங்கிறது என் டிஸ்கிரிப்ஷன் இது இல்லைங்க இது வந்து நீங்க சூப்பர் சிங்கர் சொல்றீங்களா அதை நான் ஒத்துக்கிறேன் இட்ஸ் ஆல் இட் கோஸ் அண்டர் டிஸ்கிரிப்ஷன் அவங்களுக்கு ஜட்ஜஸ்க்கு பிடிச்சிருக்கு சேனலுக்கு பிடிச்சிருக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க வருவாங்க இட்ஸ் ஆல் How தட் is வே that பட் திஸ் different ராஜி? அது voting வருதே. சூப்பர் சிங்கருக்கும் voting இருக்கு. ஓட்டிங் வருது பட் ஆனா அந்த 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 இடத்துல நீங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் வாட் யூ கால் தட் ஃபியூ இதுக்கு லைக் ஃபியூ வீக்ஸ் யூ டோன்ட் கெட் இன் voting it all comes under discretion of the judges comes under the Okay, discretion but of the later it does come channel under polling, right? போலிங் வருது எனக்கு அது ரொம்ப ஓவரா தெரியாது ஃபுல்லா கடைசி வரைக்கும் போலிங் தான் வருதா தெரியாது ஃபைனலா யாரை எங்க டிசைட் ஐ பண்றது வந்து ஸ்போக் ஒன் போலிங்கா செகண்ட் இங்க பாருங்களேன். டில் பார்வதி வெளியில எவிக்ட் ஆகுற வீக் வரைக்கும் பார்வதி வாஸ் த ஒன் ஹூ ஸ்டாப் இன் நம்பர் 1. ஓகேவா? அபிஷியல் ஓட்டிங்ல ஆஸ் பர் த இன்ஃபர்மேஷன் தட் ஐ ஹவ் காட். சேம் அதே இன்ஃபர்மேஷன் கொடுத்தவங்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏங்க என்னமோமாங்க நம்புறீங்க நீங்க, ஓட்டிங்கை வச்செல்லாம் நாங்க அனுப்பவே மாட்டோம். ஓட்டிங் வச்சு அனுப்புறதா இருந்தால் ஏன் வாட்டர்மெலன் போனாரு? ஃபர்ஸ்ட் திங், வாட்டர்மெலன் வெளியிலேயே போயிருக்க கூடாது ஆஸ் பர் ஓட்டிங் அப்படின்னு சொல்லப்பட்டாவே. வாட்டர்மெலன் போனாரு. இந்த சீசன் ஆர் த பிக் பாஸ் இஸ் நாட் அட் ஆல் அபவுட் ஓட்டிங்.